திருவண்ணாமலையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சுவாமி நெருப்பு சுரூபமா இருக்கிறார். இன்னைக்கும் கருவறை பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு சூடா இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியும். இது திருவண்ணாமலை. எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். 8வது படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான். என்னன்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. 8வது படிக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் எப்படா ஸ்ட்ரெஸ் வருது? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணணும்? சிவபெருமான மனசார நினைச்சு சிவபுராணம் பாடணும். இல்ல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உள்ளுக்குள்ள நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னு சிவபுராணத்தை உருகி 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 படித்தால் மனதில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அழித்தெறியப்படும். வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான பதிவு உள்ளுக்குள்ளேயே கலந்து ஜோதி சுரூபமாக அன்றாடம் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரும் பரம்பொருளான சிவபெருமானை பற்றி தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு என்னன்னா சில தெரியாத தகவலோடு உங்களுக்கு சில உண்மைகளை சொல்லலாம் இருக்கும். அதாவது என்னன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கருத்து என்னன்னா அவர் அழிக்கக்கூடிய கடவுள்னு இருக்கு. அது அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் ஒன்று உண்டு. என்னன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன். சிவபெருமான் யாருன்னா சிவம்னா என்ன அப்படின்னா அதுக்கு சைவ சித்தாந்தம் ஒரு விஷயம் சொல்லுது. என்னன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளும் இருக்குங்க. அதாவது சாதாரண கல்லுல தொடங்கி தேவர்கள் வரைக்கும் இந்த உலகத்திற்கு எல்லா பொருளும் என்னன்னா இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குது. இயங்காத பொருளும் இருக்கு. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொருள் மறைந்து இருக்கிறது. அந்த மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் என்னன்னா சிவம்னு அர்த்தம். சீன்னு சொன்னா சிவன், வான்னு சொன்னா அன்னை ஆதிபராசக்தி. சிவபெருமான் அப்படியே அசையாம இருப்பார். அவருடைய அருளாக வெளிப்படுவது அன்னை பராசக்தி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேப்பர் அப்படின்னு இருக்கிறீங்க. ஒரு பேப்பரினுடைய 2 பக்கம் யாருன்னா சிவன், சக்தி. சிவபெருமானுடைய அருள் வேணும்னா சக்தியினுடைய அருள் வேணும்னு அர்த்தம். சிவபெருமான் நேரடியாக வந்து அருள் கொடுக்க மாட்டார். அன்னை பார்வதியின் மூலமாகத்தான் அருளை கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருந்து இயக்கக்கூடிய பெரும் பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய விளையாட்டுங்கிறது ஏங்கப்பா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தன்னை அண்டியவர்களுடைய வாழ்க்கை மேன்மையுறச் செய்வதே ஒரு கடமையாக வைத்திருக்கக்கூடிய பேசும் பரம்பொருள் சிவபெருமான். சிவபெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிவபெருமான் மனிதர்களுக்கு மட்டும்தான் கடவுளான்னு கேட்டா கிடையாதுங்க. முன்னொரு காலத்துல இந்த சிவனை பூஜிக்க வேண்டி ஒரு அசுரனுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் எறும்பா மாறுறாங்க. சின்ன சின்ன எறும்பா மாறுறாங்க. இந்த எறும்பா மாறி ஒரு இடத்துக்கு வராங்க. தமிழ்நாட்டுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேரு பர்வதத்திலிருந்து ஒரு துண்டு விழுந்து கீழே பூமியில ஒரு மலையா உருவாகுது. அந்த மலையில சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். சுயம்புன்னு சொன்னா தானே உருவானவர்னு அர்த்தம். யாருனாலையும் உருவாக்கப்படாமல் தானே உருவானால் அதுக்கு பெயர் சுயம்புன்னு அர்த்தம். அந்த கோவில்ல போய் சிவபெருமானை பூஜித்தால் எல்லா வினைகளும் தீர்ந்து தேவர்களுக்கு பழைய மாதிரி நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்ல தேவர்கள் அத்தனை பேரும் எறும்பா மாறுறாங்க. இந்த எறும்பா மாறி என்ன அப்படின்னா அப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க. எறும்பு போகுது. நீங்க எறும்பு கூட்டமா போறத பார்த்துருக்க முடியும். இந்த சிவபெருமானுடைய லிங்க திருமேனி இருக்கு. இந்த எறும்பு என்ன பண்ணுது? ஒரு பூவை மொத்த எறும்பு கூட்டமும் ஒரு பூவை தூக்கிட்டு அப்படியே போகுது. மனசுல அப்படியே காட்சிப்படுத்திக்கங்க. என்ன மாதிரி ஒரு சமயம் நம்மளுடைய சமயம்னு இதை கேட்கும் போதே அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அந்த எறும்பு என்ன பண்ணுது? ஒரு பூ மொத்த கூட்டத்தையும் அந்த ஒரு எறும்பு ஒரு பூவை தூக்க அப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த எறும்பு அந்த பூவை தூக்கிட்டு அப்படியே அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஏற சுவாமியோடைய மேனியோ வலுவலுவலுன்னு இருக்கு. எறும்பு ஏறுது, கீழே விழுந்துருது. எறும்பு ஏறுது, கீழே விழுந்துருது. சிவபெருமான் பார்க்கிறார். ஐயோ குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி சிவபெருமான் தன் மேனியவே சொர 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 சொரன்னு ஆக்கிடுறார். மண்ணு மாதிரி ஆக்கிடுறார். 2வது மேலே ஏறி கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லி தன்னுடைய தலை அந்த லிங்க மேனி அப்படியே சாய்க்கிறார். எறும்பு அந்த கூட்டம் அப்படியே போய் பூவை வைக்குது. இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க போக முடியும். அந்த மேனியை பார்க்க முடியும். அது எந்த கோவில்னா திருவெரும்பீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இன்னைக்கும் சாமியுடைய மேனியை போனா பார்க்கலாம். எறும்புகள் பூஜிக்கக்கூடிய கோவில். இன்னைக்கும் சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேதியத்தை ஒரு குறிப்பிட்ட எறும்பு கூட்டம் மட்டும் வந்து சாப்பிட்டு அப்படியே போகும். அதை இன்னைக்கு பார்க்கலாம். 2வது ஈ பூஜித்த தலம் இருக்கு. என்ன சார் இது? எறும்பு ஈ எல்லாமா பூஜிக்கும் அப்படின்னா இருக்கு சார், போனா பார்க்கலாம். திரு ஈங்கோய் மலைன்னு ஒரு மலை. அதுக்கு கீழே ஒரு தீர்த்தம் இருக்கு. அகத்தியர் சிவபெருமானை வழிபட வேண்டி வருகிறார். கோவில் நடை சாட்ட புத்தருக்கு
நம்ம என்ன பண்ணுவோம், கோயில் நடசாத்தி இருந்தால் பரவாயில்லப்பா கிளம்பி போயிடுவோம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்குவோம், சரி சாமி அங்கேயே தான் இருக்க போறார் என்னத்தை. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஒரு கோயில் இப்போ காஞ்சிபுரம் போகிறோம், காமாட்சியை பார்த்துட்டோம்னு நினச்சா நிறைய பேர் சொன்னாங்க காமாட்சி கோயில் அங்கேயே தாங்க இருக்கும், வேற இடத்துக்கு போவாங்க சொல்கிறோம்ல. அது என்னன்னா நம்மளுடைய பழக்கம். ஆனா அகத்தியர் என்ன பண்றார், சாமியை பார்த்தே ஆகணும் முடிவு கட்டுறாரு, மல்லு கட்டுறாரு. ஆனா பூட்டிய கோவிலை திறக்கக்கூடாது, ஆகம விதிக்கு எதிரானது. அப்ப சுவாமி உள்ள இருந்து அசரரியா சொல்றாரு, கீழே ஒரு குளம் இருக்கு, நீ அங்க போய் குடி, தரிசனம் பண்ண வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேங்கிற. அகத்தியர் போய் குளிக்கிறாரு, குளிச்சு மேல வர்றாரு, ஈயா மாறிடுறாரு. இந்த ஈ மேல போய் அந்த துவாரத்தினுடைய கதவு துவாரத்து வழியா போய் சிவபெருமானை பூஜித்த தலம் திரு ஈங்கோய் மலை அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது நண்டு பூஜித்த ஸ்தலம் இருக்கு. என்ன சார் இது ஒவ்வொன்றா நண்டெல்லாம் பூஜிக்குமான? நிச்சயமா இருக்கு சார். என்னன்னா ஒரு கந்தர்வன் முனிவரை கேலி பண்றான். எப்பவுமே ஒண்ணு சாமி கும்பிடுறவங்களே எக்காரணத்தை கொண்டும் கேலி செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவன் எப்படி வேணா கும்பிட்டு போறான், அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வழி. இந்த முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, கந்தர்வன் கிண்டல் பண்றான், பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. முனிவருக்கு கோவம் வந்து நண்டா போன்னு சாபம் பண்ணிடுறாரு. கந்தர்வன் நண்டா மாறி முனிவர்கிட்ட சாப விமோச்சனம் கேட்கிறான். 1000 தாமரை மலரை எடுத்து சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்ல, அதே நேரத்தில் இந்திரனுக்கும் அதே பரிகாரம் வருது. குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஒவ்வொரு நாளும் 1000 தாமரை மலரார் அர்ச்சனை செய்யணும், அவருக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும். இந்திரனும் வர, இந்திரன் வருவான். இந்த நண்டு என்ன பண்ணுன்னா, ஒரே ஒரு தாமரை பூவை கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணும். இந்திரன் வருவான், பார்த்தா 999 தான் இருக்கும், மிச்சம் ஒரு பூ இருக்காது. யாரா அந்த வேலையை பார்க்கறான்னு சொல்லி ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு நண்டு இதை கட் பண்ணி உள்ள போறது தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவான், இந்திரனுடைய வஜ்ராயத்தை எடுத்துட்டு வருவான். நண்டு என்ன பண்ணுன்னா மேல வேகமா சிவலிங்கத்து மேல ஏறிடும். சிவபெருமான் பார்ப்பார், நண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தன்னுடைய மேனியில ஒரு ஓட்டை உருவாக்கி அந்த ஓட்டைக்குள்ள நண்டு போயிடும். இந்த இந்திரன் என்ன பண்ணுவான், வந்த வேகத்துல வெட்டிடுவான். சிவலிங்கத்து மேல அப்படியே அந்த வாழ்பட்டு சிவலிங்கத்துல ஒரு கோடு விழுந்துடும். திரு நண்டேஸ்வரர், நண்டு பூஜித்த தலம். இன்னைக்கும் போனா அந்த குழி, அந்த நண்டு, அந்த விழுந்த வெட்டு இத்தனையும் பார்க்கலாம். நண்டு பூஜித்த ஸ்தலம். 4வது ரொம்ப ரொம்ப அருமையானது, யானை பூஜித்த ஸ்தலம், சிலந்தி பூஜித்த ஸ்தலம் திரு ஆனைக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆனைக்காவல் ஜம்புகேஸ்வரர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஜம்புகேஸ்வரர் தண்ணீர்னாலே அன்னை ஆதிபராசக்தி என்ன பண்றா, சுவாமியை பூஜை பண்ணுங்கிறக்கா எதுல லிங்கம் பிடிக்கிறது அப்படின்னா, காவேரி தண்ணி ஓடிட்டு இருக்கு, காவேரி தண்ணியவே லிங்கமாக மாற்றி அங்க வச்சு பூஜை பண்றா. என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கும் சிவலிங்க திருமேனிலிருந்து தண்ணி வரதை நீங்க பார்க்க முடியும். அது இந்த மழை காலம்லாம் வந்துன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிரும் சுவாமி மேல. இது திரு ஆனைக்காவல். அடுத்து நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில தான் இந்த இது ஏன் நான் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. நிறைவாக அந்த காரணத்தை சொல்றேன். திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத தலங்கள்ல நீர்த்தலம் திருவானைக்காவல், நெருப்பு தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்னன்னா, நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததுக்கு என்னன்னா, அங்க ஒரு முகமதியர்கள் காலத்துல ஒரு நந்தி உள்ள இருக்கு, முகமதியர் படை வருது, கோயில் இடிக்கணும்னு சொல்லி வராங்க. அத்தனை சிவனடியார் கூட்டமும் முன்னால் நின்று, இது நாங்க வணங்கக்கூடிய தெய்வம், எக்காரணத்தை கொண்டு இடிச்சிடாதீங்கன்னு சொல்லி மண்டியிட்டு வேண்டி கதறாங்க. அப்போ அந்த மன்னன் சொல்றான், இது ஏன் நீ மாட்டை சாமியா கும்பிடுற அப்படின்னு கேட்கிறான். மாடு கல்லு எல்லாம் சாமியாகுமா? இது மாடு இல்லை, சிவபெருமானை சுமக்கக்கூடிய நந்தி அப்படிங்கிறார். ஓ, சுமக்கக்கூடிய நந்தியா? எங்க இதுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கும், உயிர் இருக்குன்னு சொன்னா எந்திரிச்சு கால் மாத்தி உட்கார சொல்லு பாப்போம்னு மன்னன் கேட்க, இவங்க என்னடா இது இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி கதறாங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்னு கத்துறாங்க. அப்போ ஒரு அசரரி கேட்குது. தொலை தூரத்துல ஒரு சிறுவன் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பான். அவனை கூட்டி கொண்டு வந்து நந்தியை எந்திரிக்க சொல்லுங்கள், நந்தி எந்திரிக்கும்னு சொல்ல, அதே மாதிரி அந்த ஊருக்கு போய் பார்த்தா அந்த பையன் இருக்கிறான், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து சொல்றான், நந்தி கால் மாறி அமர வேண்டும்னு சொல்ல, பஞ்சாட்சர மந்திரம் சொல்ல, அந்த கல் நந்தி எந்திரித்து கால் மாறி அமர்ந்த இடம் திருவண்ணாமலை. இன்னைக்கும் போனா கால் மாறி அமர்ந்த நந்தியை இன்னைக்கும் தரிசிக்கலாம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சுவாமி நெருப்பு சுரூபமா இருக்கிறார். இன்னைக்கும் கருவறை பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு சூடா இருக்கிறது இன்னைக்கும் பார்க்க முடியும். இது திருவண்ணாமலை. அடுத்து